அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது முடிஞ்ச வரையும் நம்ம பாக்கியா ரொம்பவே சைலண்ட்டாக இருந்து தான் சமாளிப்பாங்க. இப்போ தான் அத்தைக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அத்தை ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நம்ம பாக்கியா கோவத்தோட கிளம்பி நேராக நம்ம ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ராதிகா ஒரு பக்கம் ஆஃபீஸ்லேருந்து ஆட்டோவில் வந்து இறங்க. இதை பார்த்த பாக்கியா வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூப்பிட்றாங்க. ராதிகா என்னடா பாக்கியா குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அங்கேயே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஒரு பக்கம் நிற்க உடனே பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராதிகா? என் அத்தை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? என் அத்தை வெளியில் இனியாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரதுனால தலை சீவி பொட்டு வச்சுட்டு சிங்காரிச்சு இவங்க பாட்டு ஊர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் சுற்றக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் முடங்கி இருக்கணும்னு சொல்கிறதுக்குலாம் உங்கள் அம்மாவுக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், என் அத்தை என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி எங்கள் அத்தையோட விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா தொலைச்சி கட்டிடுவேன் அவங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக அவங்களோட கோவத்தை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராதிகா வந்து ஒன்றுமே புரியாத புதிர் மாதிரி தான் நிற்கிறாங்க. என்ன அவங்களுக்கு தலையும் தெரியாமல் வாழும் தெரியாத மாதிரி தான் நம்ம பாக்கியா பேசுகிற விஷயம் இருக்குது. பாக்கியா பட்டு பேசிட்டு அவங்க பட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க நிற்காம. இது என்னடா இது புது கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலாவை கூப்பிட்றாங்க. கமலா ஒரு பக்கம் என்னாச்சு ராதிகா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்வலியோட ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க நம்ம கமலா. இதை பார்த்தீங்கன்னா இருமா ஒரு நிமிஷம், உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபிக்கிட்ட ஆர்கியூ பண்ண விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. ஏமா நீ திரும்ப திரும்ப தேவையில்லாத பிரச்சனைலாம் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து விடுற? நீ போய் என் அத்தை அந்த ஈஸ்வரி அத்தையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கமலா வந்து இல்லையே, நான் இதுக்காக போய் அவ்வளோலாம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. பொய் சொல்லாதம்மா, மாமா இறந்து இன்னும் மாலை கூட வாடலை, பொட்டு வச்சுக்கிட்ட வெளியில் தெரியுறலாம் நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. ஆமாம் ராதிகா, இது தாண்டி உலக வழக்கம், இது கூட உனக்கு தெரியாதா? புருஷன் இறந்து 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பொட்டு வச்சுட்டு சீவி சிங்காரிச்சு இவ பாட்டு வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா? அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா சொல்கிறாங்க. இதனால் கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன நம்ம ராதிகா, இங்கே பாருமா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கோபி இல்லை நானே உன்னை இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க விட மாட்டேன் பார்த்துக்கோங்க. உங்களால் இப்போ கோபி வந்து என்ன கேட்க போகிறாரோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கோபியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.